அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த காலை நேரத்திலையும் நீதிமொழிகள் 16வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்கிறேன். பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? சுய கட்டுப்பாடு என்று நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு செல்ஃப் கண்ட்ரோலோட கூட நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு பட்டணத்தையே பிடிக்கிறவனை பார்க்கிலும் தம் மனதை கண்ட்ரோலோட வச்சிருக்கிறவன் தான் உத்தமன்னு பைபிளில் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ சுய கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஒரு வண்டியை சுய கட்டுப்பாடோடு இருக்கணும்னா பிரேக்கு ஒழுங்காக பிடிக்கணும். அந்த பிரேக் ஒழுங்காக பிடிச்சிச்சுன்னா நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுமோ எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணுமோ அந்த பிரேக்கு கண்ட்ரோலாக இருந்துச்சுன்னா அந்த வண்டிக்கு சேதாரமும் வராது, ஆக்சிடெண்ட்டும் வராது. ஆனால் பிரேக்கு பிடிக்காத ஒரு வண்டின்னு வைங்களேன், எங்கேயாவது போய் முட்டி பரிதாபத்தில் உயிர் கூட போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். இன்றைக்கி நிறைய பேருக்கு பிரேக்கு பிடிக்காத வண்டி போல இருக்குது வாழ்க்கை. தாம் பிடிச்ச இடத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி தன்னை மீறி தன்னுடைய மனது அலைப்பாய விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், பிரேக் பிடிக்காத வண்டியும் மனதை அடக்காத மனுஷனும் ஆபத்துக்குள்ளாடி போவது உண்மையான விஷயங்க. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்ல வரேன், உங்கள் வண்டி பிரேக் பிடிக்குதா, கண்டிஷனில் இருக்குதா, சர்வீஸ் எல்லாம் விட்டுட்டீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. அதை நான் சர்வீஸே விட மாட்டேன், அதை செக் பண்ண மாட்டேன்னு சொன்னால் எந்த நேரத்தில் எங்கே போய் முட்டிட்டு நீங்கள் பரிதாபத்துக்குள்ளே ஆவீங்கன்னு எனக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும். எனக்கு சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு பருப்பி வாங்கி சாப்பிட்றது வழக்கம். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், நான் ஒரு இடத்துக்கு மினிஸ்ட்ரிக்கு போயிருக்கும்போது சாப்பிட்ட உடனே பருப்பி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. நான் மற்றவனை சொன்னால் தான் பிரச்சனை, என்ன சொன்னால் பிரச்சனை இல்லையே. போட்டு சூட்டை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கடைக்கு போய் வாங்கி அந்த பருப்பியை தின்னதுக்கு அப்புறம் தான் என் ஆத்திரம் அடங்கிச்சு. ஒரு பருப்பியை கூட கண்ட்ரோலாக என்னால் வச்சுக்க முடியாத நிலைமையில் இருந்த என்ன இன்னைக்கு ஆண்டவர் வாழ்க்கையே கண்ட்ரோலாக வைக்கும்படி தேவன் எனக்கு அனுகிரகம் பண்ணினார். இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல வரேன், நீ உனக்குள்ள ஆசை நிறைய இருக்கலாம், உனக்குள்ளாடி விருப்பம் நிறைய இருக்கலாம், அதையெல்லாம் எல்லார்ட்டையும் போய் வெளிப்படுத்திட்டு இருக்க முடியாது. அதை நீ அடக்கணும். ஒரு பொண்ணை பார்க்கும்போது ஒரு தடவை நேராக வரும்போது பார்த்தா பரவாயில்ல, நீ போனதுக்கப்புறம் திரும்பி பார்த்தேன்னு ஏன் சம்திங் ராங், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு இச்சை நிறைய பேத்த சூறையாடிக்கிட்டு இருக்குது. தப்பான படத்தை பார்க்காம இருக்க முடிய மாட்டுக்கு, குடிக்காம இருக்க முடிய மாட்டுக்கு, ஊதாம இருக்க முடிய மாட்டுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தாங்க சீரழிஞ்சு சின்ன பின்னமாக போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் மனதை அடக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் தருவாராக. நீ மனசை அடக்கணுன்னா பட்டணத்தை பிடிக்க வேண்டாம், பட்டணத்தையே உலகத்தையே நீ அடக்கி ஆளலாம். நிறைய பேருக்கு பிரேக் பிடிக்காத வண்டி இருக்கிறதுனால தான் எங்கே போய் என்ன ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னே தெரிய மாட்டுக்கு. நிறைய பள்ளத்தில் விழுந்துருது, நிறைய குழியில் விழுந்துருது, நிறைய பேர்த்துக்கு உயிரே போயிடுது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, செல்ஃப் கண்ட்ரோலோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணோம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின ஆழமான சத்தியங்களுக்காக நான் நன்றி சொல்கிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் கண்ட்ரோலோடு வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.